நம்ம இந்தியாவோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மே 10ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம நாட்டு மக்கள் கிட்ட ஒரு வருடத்துக்கு தங்கம் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு மக்கள் கிட்ட இந்த சில விஷயங்களை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதுல தங்கம் வாங்குறத இப்போ நிறுத்துங்க, அதாவது குறிப்பா தங்கம் இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, இந்த விஷயம் ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையாது, இது ஒரு தன்னார்வ வேண்டுகோள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா, அது ஒரு பொருளாதார பாதுகாப்புக்காகத்தான். இப்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவர போர் சூழல்னால கச்சா எண்ணெயோட விலை ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு. அதற்கு இந்தியாவுல கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு இந்திய ரூபாய் மதிப்பு டாலர்ல மாத்தி தான் நம்ம கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியா அதிகமா இறக்குமதி செய்யறது தங்கத்தை தான். தங்கம் இறக்குமதி செய்ய இந்தியா அதிக அளவுல அந்நிய செலாவணியை தான் செலவிட வேண்டி இருக்கு. அதனால தங்கம் வாங்குறத நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாம பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கமே சொல்றாங்க. அதாவது வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடு, ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாகவும் உள்ள நாடு எப்போதுமே நிதிநிலையில பாதிக்கப்படும். அது மாதிரி எதுவும் ஏற்படாம நிதிநிலையை சரி பண்றதுக்காக தான் இப்போ இது மாதிரியான கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களையும் இப்போதைக்கு தவிர்த்துக்கோங்க. அதன் மூலமா நம்ம இந்தியாவோட ரூபாய் செலவாகிறத குறைக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எரிபொருள் சிக்கனம், அதாவது கச்சா எண்ணெயோட இறக்குமதியை குறைக்கிறதுக்காக எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்துங்க, வாகனங்களையும் அதே மாதிரி சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் இல்லாம தங்கத்தை முதலீடு செய்யறேன் அப்படிங்கிற நோக்கத்துல தங்கத்தை வாங்கி சேர்க்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு நிறைய பேர் பண்ற ஒரு முதலீடாவும் இருக்குது. அது மாதிரி யாரும் தங்கத்தை முதலீடு செய்யாம கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் கொடுக்கிற கோல்டு பாண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இப்போ முன் வச்சிருக்காங்க. முக்கியமா ஏஐயை பயன்படுத்தி நம்ம பிரதமர் பேசுற மாதிரியே ஆதார் கார்டு நம்பர் மட்டும் இருந்தா போதும், 1 கிராம் தங்கம் இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எது நியூஸ் வந்தா நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த மாதிரியான சில நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டோட பொருளாதார வீழ்ச்சி அடையாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்காக ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் தங்கம் வாங்குறத தள்ளி போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இதற்கு அடுத்து புதுசா தங்கம் வாங்குற திட்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேற எது மாதிரியான தகவல் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நினைச்சு நீங்க நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க.